வணக்கம் நண்பர்களே. கறி சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போகலாமா, அது சரியா தவறா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருந்தது. இந்த பதிவில் நம்ம அதை பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நிறைய ஆன்மீக தகவலையும் சித்தர்களோட வாழ்க்கை வரலாறுகளையும் அவங்களோட மகிமையிலையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கனகம்பட்டி ஐயாவோட பல அற்புதங்களை நம்ம இதுக்கு முன்னாடி பதிவில் பார்த்துருக்குறோம், இன்னும் பார்க்க இருக்கிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. முதல்ல கறி சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போகலாமா வேணாமா அப்படிங்கிற சந்தேகத்துக்கு நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். கறி சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, நார்மலா நம்ம இப்ப சைவ சாப்பாடு சாப்பிட்றப்போ நம்ம உடல் வந்து அதை செரிமானம் பண்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து சக்தியை அதுக்கு வந்து செலவு பண்ணும். ஆனா நம்ம கறி சாப்பிட்றோம், அசைவம் சாப்பிட்றோம் அப்படிங்கிறப்போ, மீனா இருக்கட்டும், கோழியா இருக்கட்டும், ஆடா இருக்கட்டும், நீங்க அசைவம்னு நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னாவே அந்த செரிமானத்துக்கான டைம் வந்து அதிகரிக்கும். அப்போ நம்மளோட உடல் வந்து ரொம்ப அதிகமா சோர்வடையும். நான்வெஜ் சாப்பிட்டோம் அப்படின்னா அது ஒரு சில மணி நேரங்கள்ல நம்ம உடம்பு வந்து ரொம்ப டயர்ட் ஆகிறத நம்ம உணரலாம். அப்போ நம்மளுக்கு என்ன எண்ணங்கள் வரும், தூங்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் நமக்குள்ள இருக்கும். அப்போ நல்ல தூக்கம் தான் நம்மளுக்கு தேவைப்படும். அப்போ ஒரு சோர்வான ஒரு மைண்ட் செட்டோட நம்ம கோயிலுக்கு போறோம் அப்படின்னா நம்மளோட வேண்டுதல் எந்த அளவுக்கு அது ஒரு சக்தி வாய்ந்ததாகவும் ஒரு நம்பிக்கை உரியதாகவும் இருக்க முடியும். அதனாலதான் முன்னோர்கள் வந்து கறி சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறத சூட்சமமா சொல்லியிருந்தாங்க. முதல்ல கறி சாப்பிட்டுட்டு ஏன் போகக்கூடாது, எதுக்காக போகணும் அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம போலாமா வேணாமா அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ண முடியும். இப்போ அசைவ படைகள் படைக்கிற கோயில்கள் எல்லாத்துக்குமே நம்ம கறி சாப்பிட்டு போகலாம். காலையில கறி சாப்பிட்டுருக்கோம், இப்ப சாயந்தரம் நம்ம கோயிலுக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னா தாராளமா போகலாம். எது மாதிரி கோயில்கள் அப்படின்னா கருப்பணசாமி கோயில், முனியப்பசாமி கோயில், மதுரை வீரன் சாமி கோயில், இது மாதிரி அசைவம் சாப்பிடக்கூடிய ஒரு கோயில்கள். அங்கேயே அசைவம் படைச்சுதான் சாமிக்கு வந்து பூஜையை பண்ணுவாங்க. அது மாதிரி கோயிலுக்கு நீங்க தாராளமா போகலாம். ஆனா நீங்க போறப்போ உங்களோட வேண்டுதல் வந்து தூய்மையா இருக்கணும், உங்க மனசு தூய்மையா இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. டயர்டோட கோயிலுக்கு போறதுல எந்த ஒரு ஒரு பிரயோஜனமும் இருக்க போறதில்லை. அதனால நம்ம உடம்பு வந்து ஆக்டிவா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க கோயிலுக்கு போங்க. அதுலதான் ஒரு ஒரு பலன் கிடைக்கும். ரெண்டாவது, சிவன் கோயிலுக்கு போகக்கூடாது, பெருமாள் கோயிலுக்கு போகக்கூடாது. சைவ வழிபாடுல இருக்கிற எந்த கோயிலுக்குள்ளேயும் நீங்க போகக்கூடாது. அது வந்து மிகப்பெரிய பாவம். கறி சாப்பிட்றோம், சாப்பிட்டுட்டு நாங்கள் குளிச்சுட்டு நாங்கள் கோயிலுக்குள்ள போறோம் அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய பாவம். அது சாப்பிட்டது நம்ம உடம்புக்குள்ள தானே இருக்கும். நாம ஒரு எந்த உணவு நம்ம எடுத்துக்கிட்டாலும் 2 நாளைக்கு அதோட தாக்கம் வந்து நம்ம உடம்புக்குள்ள இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு நம்ம ஒரு சைவ வழிபாட்டுல இருக்கிற கோயிலுக்கு நம்ம போறோம் அப்படிங்கிற பட்சத்துல கறி சாப்பிடாம போறது நல்லது. அசைவ வழிபாட்டுல இருக்கிற கோயிலுக்கு நம்ம கறி சாப்பிட்டு இருந்தாலும் தவறு கிடையாது. ஆனா முடிஞ்ச அளவுக்கு கறி சாப்பிடாம போய் சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் கறி சாப்பிட்றத வழக்கமா வச்சுக்கோங்க. சித்தர்கள் கோயிலுக்கு போலாமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும். இப்போ வந்து அசைவ வழிபாடு உள்ள கோயில்கள், நம்ம சைவ வழிபாடு கோயில்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இப்போ பொதுவா மகான்கள் இருக்காங்க. இப்ப சாய்பாபா கோயில் இருக்கு, இப்போ கனகம்பட்டி ஐயா கோயில் இருக்கு. இது மாதிரி இடங்களுக்கு போலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். இதுல நம்ம பதிவுல வந்து ஒரு வீடியோ பார்த்தா ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க, கனகம்பட்டி ஐயா கோயிலுக்கு போறப்போ கறி சாப்பிட்டு போலாமா, தவறு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இது மாதிரி சந்தேகங்கள் இருக்கு. அப்படிங்கிறப்போ அந்த சித்தர்கள் வந்து வாழ்ந்துகிட்டு இருந்தப்போ அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம முழுசா தெரிஞ்சுக்கணும். நிறைய சித்தர்கள் வந்து அசைவ சாப்பாடு சாப்பிடுவாங்க. கனகம்பட்டி ஐயா வந்து சிக்கன் பிரியாணி ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடியவர். அவரு வந்து அசைவம் சாப்பிடுவார். இப்போ அவர் கோயிலுக்கு போறப்போ அசைவம் சாப்பிட்டுட்டு போங்க அப்படிங்கிறத நான் சொல்லலை. தவிர்க்க முடியாத சுச்சுவேஷன்ல நீங்க அசைவம் சாப்பிட்டுட்டீங்க, அதுக்கப்புறம் பகவானை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா தாராளமா நீங்க போலாம், தவறு கிடையாது. ஆனா முடிஞ்ச அளவுக்கு சைவ சாப்பாடு சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போங்க. அதான் வந்து நம்மளோட வேண்டுதல் வந்து நம்ம மனசு வந்து ஒரு நோட்டத்தோட இருக்கிறதுக்கு அதான் உதவும். நம்ம அசைவம் சாப்பிட்டு இருக்கிறப்போ நம்மளோட மைண்ட் வந்து தீர்க்கமான ஒரு வேண்டுதல் நம்ம வைக்க முடியாது. அதனால முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்குங்க. இதே சைவ வழிபாட்டுல இருந்த சித்தர்கள் அவங்க வந்து அசைவத்தை ஏற்றுக்க மாட்டாங்க, சைவம் மட்டும் தான் சாப்பிட்டுருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா நீங்க சாப்பிட்டுட்டு போகவே கூடாது. ஏன்னா அந்த இடத்துல வந்து அவ்வளோ ஒரு வைப்ரேஷன் இருக்கும் ஜீவ சமாதிகள்ல. நம்மனால அது வந்து ஒரு அசுத்தம் ஆயிடக்கூடாது. அந்த வந்து மிகப்பெரிய பாவத்துல நம்மளை கொண்டு போய் விட்டுரும். நீங்க கனகம்பட்டி ஐயா கோயிலுக்கு வரப்பயே முடிஞ்ச அளவுக்கு நீங்க அசைவம் சாப்பிடாம வாங்க, அதான் மிகப்பெரிய நல்லது. ஏன்னா ஐயா வந்து ஜீவசமாதி ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அசைவம் வைக்கிறது கிடையாது. நம்ம வீடுகள்ல அசைவ படையல் வச்சு ஐயாவுக்கு கும்பிடலாம், அது தவறு கிடையாது. ஆனா அவங்க அங்க ஒரு ஐதீகமா நம்ம அவங்க கடைபிடிச்சிட்டு இருக்கிற பேர் நம்ம போய் அசுத்தம் பண்றது வேணாம். உங்க மனசுக்கு வந்து திருப்தியா இருக்கிற எந்த விஷயத்தையும் கடவுள் வந்து ஏத்துப்பாங்க. நம்மளோட பிரார்த்தனைகள் எந்த வகையில இருந்தாலும் அதை கடவுள் வந்து ஏத்துப்பாங்க. இப்போ அசைவம் சாப்பிட்ற கோயிலுக்கு நம்ம போறப்போ நம்ம இதெல்லாம் எதுவுமே பார்க்க தேவை கிடையாது. நம்ம கறி சாப்பிட்டு இருந்தாலும் போகலாம், தவறு கிடையாது. ஏன்னா அந்த தெய்வத்துக்கே நம்ம படையல் அசைவமா தான் வச்சு படைக்க போறோம். அதனால அந்த தெய்வங்கள் ஏத்துப்பாங்க.
ஆனா சைவ வழிபாட்டுல இருக்கிற கோயிலுக்கு நம்ம போறப்போ அசைவம் சாப்பிட்டுட்டு கண்டிப்பா போகக்கூடாது. வீட்டுல அசைவம் செஞ்சிருந்தோம் அப்படின்னாலும் போகக்கூடாது. அது ஏன் சொல்றோம் அப்படின்னா, சிவன் கோயிலுக்கு நம்ம போறோம் அப்படின்னா சிவபெருமான் வந்து நம்மளை திரும்ப வீட்டுக்கு கோயில இருந்து நம்ம கிளம்புறப்போ அவரோட பூதகணங்களை நம்ம கூட அனுப்பி வைப்பாங்க. பெருமாள் கோயிலுக்கு போறோம் அப்படின்னா லட்சுமி தேவி நம்ம கூடயே வீட்டுக்கு வருவாங்க. இது மாதிரி ஒவ்வொரு சில எல்லா கோயில்களுக்கும் ஒரு சில ஒரு வழிபாடு முறைகள் இருக்கு. அதனால நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரப்போ அந்த தெய்வம் நம்ம கூடயே வீட்டுக்கு வரும். சைவ வழிபாட்டுல இருக்கிற தெய்வம் வந்து அசைவ வழிபாட்டுல இருக்கிறத ஏத்துக்க மாட்டாங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம எந்த கோயிலுக்கு போறோமோ அந்த கோயிலோட முழு ஹிஸ்டரியை நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த தெய்வத்தோட தன்மையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போகணும். பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு போவீங்க, பத்ரகாளி அம்மன் கோயில்ல காவல் கொடுப்பாங்க, மாரியம்மன் கோயில்ல காவல் கொடுப்பாங்க, காளியம்மன் கோயில்ல காவல் கொடுப்பாங்க. ஆனா அம்மனுக்கு வந்து கறிப்படைகள் வைக்க மாட்டாங்க. திரை போட்டுட்டு ஒரு ஸ்கிரீன் மாதிரி துணி போட்டுட்டு தான் கிடா வெட்டுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அந்த காவல் யார் ஏத்துப்பாங்கன்னா கருப்பணசாமியை ஏத்துப்பாங்க. அங்க வந்து சிலையே இருந்தாலும் இல்லாட்டியும் பொதுவா முன்னாடி வச்சு வெட்டுவாங்க. ஆனா அந்த கருப்பணசாமியை ஏத்துப்பாரு. அதனால தவறா புரிஞ்சுக்கிட்டு மாரியம்மன் கோயில், காளியம்மன் கோயில், பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு கறி சாப்பிட்டு உள்ள போறதை முடிஞ்ச அளவு தவிர்த்துக்குங்க. ஏன்னா ரொம்ப ஆக்ரோஷமான தெய்வம். அவங்க வந்து அவங்களுக்கு எல்லாருமே பிள்ளைங்க தான். நம்மளும் அவங்களோட பிள்ளைங்க தான். கோழியோ ஆடுகளோ அவங்களோட பிள்ளைங்க தான். ஒரு பிள்ளைய கொண்டு இன்னொரு பிள்ளை சாப்பிட்டு வரதை எந்த தாயும் ஏத்துக்க மாட்டாங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு அம்மன் கோயில் போறப்போ அசைவம் சாப்பிடாம போறது நல்லது. சைவ வழிபாடை கடைபிடிங்க கோயிலுக்கு போறப்போ. இன்னும் பல தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இன்னும் உங்களோட சந்தேகங்கள் எது இருந்தாலும் உங்க கமெண்ட்ல நீங்க தெரியப்படுத்தலாம். ஒவ்வொரு சந்தேகத்துக்கும் நம்ம விளக்கம் அளிக்கப்படும். சத்குருவே சரணம், சத்குருவே சரணம். பழனிசாமி சாமிகள் திருவடியில் சரணம்.